கார்த்திக் தீபா சீரியல் டிசம்பர் 2ஆம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி வந்துட்டு நேராக அந்த சாமுண்டீஸ்வரி சொன்னது எல்லாம் கேட்டுட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன இது, இந்த வீட்டில் இவ்வளோ பிரச்சனையா இருக்கே அப்படின்னு கார்த்திக்கு ரொம்ப ஷாக்கு. இதை பற்றி தாத்தா இது வரைக்கும் கார்த்திகிட்ட சொன்னதே கிடையாது. கார்த்தியும் வந்துட்டு அவங்க தாத்தாட்ட கேட்க ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் அவங்க தாத்தா வந்துட்டு இந்த விஷயத்தை பற்றி இப்போ சொல்ல முடியாது கார்த்தி அப்படின்னு சொல்லி மழுப்பிட்டாரு. ஆனால் அத்தை சொன்னதை கேட்டுட்டு கார்த்திக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்கு. அதுக்கப்புறமா வந்துட்டு கார்த்தி அவங்க அம்மாவை காப்பாத்தினது தெரிஞ்சு அந்த பொண்ணுங்க எல்லாருமே கார்த்திக்கு நன்றி சொல்றாங்க. அப்ப கார்த்தியோட மாமா ராஜா ஓடி வந்துட்டு, கார்த்தி, இந்த வீட்டுக்கு நீ ரொம்ப பெரிய உதவி பண்ணியிருக்க அப்படின்னு சொல்ல கார்த்தி கேட்குறாரு. ஏன் மாமா, என்னாச்சு அப்படின்னு ராஜா சொல்றாரு. அப்புறம் சும்மாவா கார்த்தி, இந்த வீட்டோட ஆணி வேற காப்பாத்திருக்க. சாமுண்டீஸ்வரிக்கு கீழே தான் நாங்கள் எல்லாருமே இருக்கோம். அவளை எங்களுக்கு அதிகமா பிடிக்காதுதான், அவ எங்களை திட்டுவாதான். ஆனா இந்த குடும்பத்துக்காக அவ அவ்வளவு பண்ணியிருக்கா. அவளை நாங்க என்னைக்குமே வந்துட்டு விட்டு கொடுக்க மாட்டோம். அவ இந்த வீட்டோட குல தெய்வம் மாதிரி அப்படின்னு. இது கேட்டுட்டு கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா ராஜா சொல்றாரு, கார்த்தி, அந்த சிவனாண்டி வந்துட்டு கண்டிப்பா சாமுண்டீஸ்வரியை கொலை பண்றதுக்கு மறுபடியும் முயற்சி பண்ணுவான். நீதாப்பா கார்த்தி எப்படியாவது என் பொண்டாட்டியையும் என் குடும்பத்தையும் காப்பாற்றணும் அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, நான் பாத்துக்கிறேன், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி தைரியம் கொடுக்குறாரு. இதை கேட்டுட்டு ராஜாவும் சரி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் சீனசி பண்ணி நேரா நம்ம ரேவதியை காமிக்கிறாங்க. ரேவதி வந்துட்டு நேரா கார்த்தியை வந்து பாக்குறாங்க. கார்த்தி வந்துட்டு நேரா ரேவதி கிட்ட, சொல்லுமா, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, எங்க அம்மாவோட உயிரை காப்பாத்திருக்கீங்க, உங்களுக்கு நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் ஈடே ஆகாது அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, சரி நன்றி சொல்லிட்டியல்ல, கிளம்பு அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, என்ன இப்படி சொல்றீங்க, இங்க பாருங்க, நீங்க வந்துட்டு என் அம்மா உயிரை காப்பாத்திருக்கீங்க. எங்க அம்மாவை எந்த அளவுக்கு எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. எங்க அம்மா வந்துட்டு எங்களை ரொம்ப வெறுத்து பேசுவாங்க, திட்டுவாங்க. ஆனா மற்றபடி எங்க அம்மா எங்க மேல ரொம்ப பாசமா இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியும். உங்களாலதான் இன்னைக்கு எங்க அம்மா வந்துட்டு உயிரோடவே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கு ரேவதி நன்றி சொல்லிக்கிட்டே போக, அப்ப கார்த்தி சொல்றாரு, நீ இந்த அளவுக்கு பொறுமையா பேசுற ஆளே கிடையாது, நீ ரொம்ப பொறுமையா பேசுற அப்படின்னு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான், எங்க அம்மாவோட உயிரை காப்பாத்திருக்கீங்கல்ல அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இது ஏன் நீ எத்தனை தடவை சொல்லுவ, சரி விட பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டுட்டு ரேவதியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம ரேவதி வந்துட்டு அவங்களோட ரூமுக்கு போயிட்டு கார்த்தியோட அம்மாவை பத்தி யோசனை பண்ணி பாக்குறாங்க. அன்னைக்கு ஒரு நாள் கார்த்தியோட அம்மாவை நம்ம ரேவதி பார்த்தாங்கல்ல, அப்ப கார்த்தியோட அம்மா வந்துட்டு ஒழுங்கான புடவை இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தது நம்ம ரேவதிக்கு தோணுது. அப்ப ரேவதி நினைக்கிறாங்க, நம்ம எப்படியாவது வந்துட்டு கார்த்தியோட அம்மாவுக்கு ஒரு புடவை எடுத்து கொடுப்போம். டிரைவரோட அம்மா வந்துட்டு நம்ம அம்மாவோட உயிரை காப்பாத்திருக்காங்க, அப்ப நம்ம பங்குக்கு ஏதாவது செய்யணும்ல, அதனால நம்ம வந்துட்டு கார்த்திக்கு உதவி பண்ணுவோம் அப்படின்ட்டு ரேவதி வந்துட்டு அவங்களுக்கு நேரா கார்த்திகிட்ட போயிட்டு, இங்க பாரு கார்த்தி, ஒரு முக்கியமான கடைக்கு போகணும், கூட்டிட்டு போக அப்படின்னு சொல்ல கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரேவதியை கூட்டிக்கிட்டு ஒரு ஜவுளி கடைக்கு போறாரு. அங்க போனதோட ரேவதி வந்துட்டு பார்த்து பார்த்து புடவையெல்லாம் எடுக்கிறாங்க. கார்த்திகிட்ட இந்த புடவை நல்லா இருக்கா, அந்த புடவை நல்லா இருக்கா, கலர் எப்படி இருக்கு அப்படி சொல்லி சொல்லி எடுக்கிறாங்க. கார்த்தி கேட்குறாரு, நீ யாருக்கு எடுக்க போறேனே தெரியல, எதுக்கு நீ தேவையில்லாம என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க, அவங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அதை தானே நீ எடுக்கணும் அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இல்ல எனக்கு அதிகமா எந்த கலர் பிடிக்கும்னு தெரியாது, அதை நான் உன்கிட்ட கேட்டேன் அப்படின்னு. இது கேட்டுட்டு கார்த்தியும் அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு சில புடவைகளை எடுத்து காமிக்க ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த புடவையெல்லாம் எடுக்கிறாங்க. எடுத்துட்டு ரேவதி நினைக்கிறாங்க, இது எல்லாமே உன் அம்மாவுக்காக தான் வாங்குறேன், இது தெரியாம நீ செலக்ட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம ரேவதி நினைக்கிறாங்க. அப்ப கார்த்தி நேரா ரேவதி கிட்ட, சரி புடவையெல்லாம் செலக்ட் பண்ணியாச்சா, போகலாமா அப்படின்னு கேட்க ரேவதியும் போகலாம் அப்படின்னு சொல்ல கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததோட ரேவதி நேரா கார்த்திகிட்ட, சரிவா போகலாம் அப்படின்னு சொல்ல கார்த்தி கேட்குறாரு, இப்பதானே போயிட்டு வந்தோம், அதுக்குள்ளேயும் உனக்கு எங்க போகணும் அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, இந்த புடவையெல்லாம் ஒருத்தவங்க கிட்ட கொடுக்கணும், அதுக்காக தான் அப்படின்னு. அப்ப கார்த்தி கேட்குறாரு, யாருக்கிட்ட கொடுக்க போற, யாருக்கு இந்த புடவையெல்லாம் எடுத்த அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இந்த புடவையெல்லாம் உங்க அம்மாவுக்காக தான் எடுத்தேன், அன்னைக்கு வரும் பொழுது அவங்களுக்கு சரியான புடவை இல்லாம வந்தாங்கல்ல,
பார்க்கவே எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமா இருந்துச்சு. அதனால தான் இந்த புடவையெல்லாம் உங்க அம்மாவுக்காக நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. எங்க அம்மா இப்ப எங்க இருக்காங்கன்னே தெரியாது அப்படின்னு. ரேவதி கேக்குறாங்க, என்ன உங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு உனக்கே தெரியாதா? சொல்லு உங்க அம்மா எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க, கார்த்தி சொல்றாரு, ஒரு நிமிஷம் பொறு, எங்க அம்மா எங்க இருக்கான்னு தெரியல, நான் கால் பண்ணி கேட்டுக்கிறேன் அப்படின்னு. அப்ப ரேவதி கேக்குறாங்க, உங்க அம்மா போன் எல்லாம் வச்சிருக்காங்களா அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, இல்ல இல்ல, எனக்கு ஒரு முக்கியமான கால் வருது, அதுக்கு பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதிய அந்த இடத்துலயே நிக்க வச்சுட்டு கார்த்தி நேரா வெளியில போறாரு. அங்க போயிட்டு நேரா அவங்க அம்மா அபிராமிக்கு கால் பண்றாங்க. அப்ப அபிராமி போன் அட்டன் பண்ணி, கார்த்தி சொல்லுப்பா, என்னப்பா பண்ற, என் மருமகள் எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, அம்மா ஏம்மா, நீங்க அன்னைக்கு வந்தீங்கல்ல, அப்ப நீங்க சரியான புடவை கட்டாம வந்தீங்க, ரொம்ப ஏழையா இருந்தீங்க அப்படின்னு ரேவதி உங்களுக்காக ஒரு 10-15 புடவை எடுத்து வச்சிருக்கா, அதை உங்ககிட்ட கொடுத்தே தருவேன் அப்படின்ட்டு ரொம்ப பிடிவாதம் பண்றா அப்படின்னு. இது கேட்டதோட அபிராமி சொல்றாங்க, என்னப்பா இது, நான் ரொம்ப எட்டிலப்பா இருக்கேன் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அம்மா உங்களை பார்த்தே ஆகணும் அப்படின்னு ரேவதி ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறா, விட்டா நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்துருவா, எப்படிம்மா வர போறீங்க அப்படின்னு. அபிராமி சொல்றாங்க, கார்த்தி ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணு, நான் வந்துட்டு நேரா கார்ல வந்துடுறேன் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அபிராமி நேரா அவங்க எப்பவும் போல ஏழை கெட்டப்ப போட்டுக்கிட்டு ரேஷன் கடையில வெயிட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி நேரா ரேவதி கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க, எங்க அம்மாவுக்கு தானே புடவை கொடுக்கணும்னு சொல்றீங்க, கொடுங்க நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு. ஆனா ரேவதி சொல்றாங்க, இல்ல விடு, நான் கொடுத்துக்கிறேன், நான் நேரடியா அவங்கள பார்க்கணும் போல இருக்கு, எனக்கு அவங்கள அன்னைக்கு பார்த்துட்டு வந்ததுலேருந்து மறுபடியும் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, அதுக்குதான் கேட்குறேன் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, என்ன ரேவதி இப்படி பிடிவாதம் பிடிக்கிற அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, இல்ல நான் உங்க அம்மாவை பார்த்தே ஆகணும், கூட்டிட்டு போக அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும் சரிவா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நேரா ரேவதியை பார்த்துட்டு கார்ல கூட்டிட்டு போறாங்க. நேரா ஒரு ரேஷன் கடையில போய் நிக்கிறாங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போகாம ரேஷன் கடைக்கு வந்திருக்க அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, எங்க வீடு ரொம்ப ஏழ்மையான வீடு, அந்த வீட்டுக்கெல்லாம் நீங்க வரமாட்டீங்க மேடம், அதனாலதான் நான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு. ரேவதியும் சரி உங்க அம்மா எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்ல, கார்த்தி சொல்றாரு, அம்மா இதோ இருக்காங்க அப்படின்னு. அப்ப அபிராமி இங்கேருந்து ரேவதியை பார்த்துட்டு, வாமா ரேவதி அப்படின்னு சொல்ல, ரேவதி நேரா அபிராமியை பார்த்து அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அபிராமியை கட்டி பிடிக்கிறாங்க. அபிராமி நேரா ரேவதியை பார்த்து, வாமா, என்னம்மா திடீர்னு வந்திருக்க என் பிள்ளைய கூட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்ல, ரேவதி சொல்றாங்க, அம்மா. அபிராமி சொல்றாங்க, ஏம்மா இவ்வளவு தூரம் என்னை தேடி வந்திருக்க அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, அம்மா அன்னைக்கு உங்களை பார்த்துட்டு போனேன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் உங்களை பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு, அதனாலதான் வந்துட்டு இன்னைக்கு உங்களை பார்க்க வந்திருக்கேன், உங்களுக்காக புடவையெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. அப்ப அபிராமி சொல்றாங்க, என்னம்மா இது, எனக்காக புடவையெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கியா, இதெல்லாம் எதுக்குமா அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, இல்ல அன்னைக்கு பார்க்கும் பொழுது நீங்க ரொம்ப கவலையா இருந்தீங்க, உங்களை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, உங்க புள்ளதான் உங்களை பார்க்க தவறிட்டாங்க, ஆனா நான் இருக்கேன்னம்மா உங்களுக்கு நல்ல புடவையெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புடவையெல்லாம் கொடுக்க, அபிராமி நேரா கார்த்தியை பார்க்க, கார்த்தி மனசுக்குள்ள சிரிச்சுக்கிறாரு, எங்க அம்மாவுக்கு ஒரு ஜவுளி கடையே இருக்கு, ஆனா அம்மாவுக்கு இவ புடவை எடுத்து கொடுக்குறாளாம் அப்படின்னு. அபிராமி நேரா ரேவதியை பார்த்து, ஏமா இதெல்லாம் அப்படின்னு கேட்க, அபிராமி சொல்றதை கேட்டுட்டு ரேவதி சொல்றாங்க, அம்மா இது எல்லாம் உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன், எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, அபிராமியும் சரிம்மா நீ ஆசையோட கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு ரேவதிய ஹக் பண்றாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ரேவதி நேரா அபிராமி கிட்ட, சரி ஏமா நீங்க இங்க ஏதோ சாப் அரிசி வாங்க வந்திருக்கீங்க அப்படின்னு. அப்ப அபிராமி சொல்றாங்க, ஏழையா உள்ளவங்களுக்கு ரேஷன் அரிசி தாமா கரெக்டா இருக்கும் அப்படின்னு. அப்ப ரேவதி நேரா கார்த்தியை பார்த்துட்டு, இங்க பாரு கார்த்தி டிரைவர், உங்க அம்மா இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, கொஞ்சமாவது அவங்களுக்காக ஏதாவது நீ செஞ்சியா, நீ புள்ளங்கிற கடமையிலேருந்து தவறிட்ட, அத்தை நீங்க வாங்க, நான் உங்களை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு. இது கேட்டதோட அபிராமி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப கார்த்தி டக்குன்னு, அதெல்லாம் வேணாம், எங்க அம்மா எங்க வீட்டிலே இருக்கட்டும் அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இல்ல இவங்க கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, நீங்க வாங்கம்மா, உங்களை நான் ஏன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், உங்களை பார்த்தாலே வந்துட்டு எனக்கு வேறவங்க மாதிரி தெரியல அப்படின்னு. அப்ப அபிராமி சொல்றாங்க, இங்க பாருமா ரேவதி, ஏற்கனவே என் புள்ள உங்க வீட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான், இந்த நேரத்துல நானும் அந்த வீட்டுல வந்து தங்கணும்னா அது நல்லா இருக்காது, கொஞ்ச நாள் ஆகட்டும், நானே வீட்டுக்கு வரேன் அப்படின்னு. இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, என்னம்மா இப்படி சொல்றீங்க அப்படின்னு. அப்ப அபிராமி சொல்றாங்க, நான் வரதுக்கான நேரம் வரும் அப்ப வரேன் அப்படின்னு. ஸோ இதை கேட்டதோட அந்த ரேவதியும் சரி அப்படின்னு சொல்ல, நம்ம அபிராமி நேரா ரேவதியை பார்த்துட்டு, சரி நான் போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்ல, ரேவதி சொல்றாங்க, அம்மா உங்களை எப்பவுமே என் கூடவே வச்சுக்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கு,
ஆனா உங்க பிள்ளைக்கு மட்டும் ஏமா கொஞ்சம் கூட பாசமே இல்ல அப்படின்னு சொல்ல அபிராமி நினைக்கிறாங்க, என் பிள்ளை மாதிரி யாருமே என் மேல பாசமே வைக்க முடியாது. ஆனா இவ என் பிள்ளைய பத்தி என்கிட்டயே சொல்றாளே அப்படின்னு அபிராமி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. அப்ப ரேவதி நேரா டிரைவரை பார்த்து, சரி டிரைவர், உங்க அம்மாவை கொண்டு போய் உங்க வீட்டுல விடுங்க அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இல்ல வேணாம், எங்க அம்மாவே போய்ப்பாங்க, நீ ம் வா என் கூட, எங்க அம்மா வீட்டுக்கு போய்ப்பாங்க அப்படின்னு சொல்ல. அப்ப ரேவதி சொல்றாங்க, கொஞ்சம் கூட நீ எப்படிதான் மனசாட்சியே இல்லாம பேசுறேன்னு எனக்கு புரியல கார்த்திக். உங்க அம்மா பாவம் தானே, நீ இப்படி பேசுற அப்படின்னு சொல்ல. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு ரேவதி, எங்க அம்மா வீட்டுக்கு போய்ப்பாங்க, நீ வா, உன்னை கொண்டு போய் நான் வீட்டுல விடணும், இல்லைன்னா உங்க அம்மா கண்டிப்பா என்ன பேசுவாங்க அப்படின்னு. இது கேட்டதோட அந்த ரேவதியும், ஆமா நீ சொல்றதும் சரிதான், சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரேவதியும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்ப ரேவதி நேரா அபிராமிய பார்த்து, அம்மா என்னை மன்னிச்சிருங்க, உங்களை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியாத சுச்சுவேஷன்ல இருக்கேன், உங்களை நான் இந்நேரம் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கணும், ஆனா என்ன மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு. அபிராமி சொல்றாங்க, சரி பரவாயில்லம்மா நீ கிளம்பு அப்படின்னு. அப்ப கார்த்தி நேரா அபிராமிய பார்த்து, அம்மா கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல. அபிராமி சொல்றாங்க, அப்பா எனக்கு ரேவதிய ரொம்ப பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு சொல்ல. கார்த்தி சொல்றாரு, அம்மா இவளை பத்தி உனக்கு தெரியலம்மா, இவ சரியான வாயாடி, உங்ககிட்ட அமைதியா பேசுறா, நல்லா நடிக்கிறா அப்படின்னு. அப்ப அபிராமி சொல்றாங்க, கார்த்தி இவ சுட்டித்தனமா பேசுறா கார்த்தி, மத்தபடி அவ மேல எந்த தப்பும் இல்ல கார்த்தி அப்படின்னு. உடனே நம்ம கார்த்தி சொல்றாரு, சரிம்மா நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க, உங்களை இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல மறுபடியும் நான் பார்க்க கூடாது, எனக்கே ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட அபிராமி சொல்றாங்க, சரிப்பா கார்த்தி கவலைப்படாத, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி வீட்டுக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி கார்ல ஏறின பிறகு கார்த்தியும் காரை எடுக்கிறாரு. அப்ப ரேவதி நேரா கார்த்திய பார்த்துட்டு, உங்க அம்மா ஒருவேளை சாப்பாடுக்கு கூட ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஆனா நீ பாட்டுக்கும் ரொம்ப ஜாலியா இருக்க அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, அது அவங்கவங்க சுச்சுவேஷன்ல உள்ளது, நீ தேவையில்லாம ஏன் எங்க குடும்பத்துல தலையிடுற அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, உங்க அம்மாவை ஒழுங்கா பாத்துக்கிட்டீங்கன்னா ஏன் கண்டவங்களும் உங்ககிட்ட கேள்வி கேட்க போறாங்க, உனக்கு உங்க அம்மாவை பார்த்தா பாவமா இல்லையா, அவங்க எப்படி ரொம்ப சோகமா இருக்காங்க பாரு, அவங்கள பார்க்கவே எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்றாரு, சரி போதுமா தாயே கிளம்பலாமா அப்படின்னு சொல்ல. இதை கேட்டுட்டு ரேவதியும் சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கிளம்புறாங்க. அப்ப ரேவதி நினைக்கிறாங்க, எங்க அம்மா எதுக்காக கார்த்திக்கு இன்னும் சம்பளம் போட்டு கொடுக்காம இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி நேரா வீட்டுக்கு போனதோட அவங்க அம்மாவை பாக்குறாங்க. அப்ப அவங்க அம்மா நேரா ரேவதியை பார்த்துட்டு, சொல்லுமா ரேவதி, எதுவும் முக்கியமான விஷயமா, எங்க போயிட்டு வந்த அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, கார்த்தியோட அம்மாவை பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு. இது கேட்டதோட அபிராமி அந்த சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சியாகி, என்ன சொல்ற, டிரைவரோட அம்மாவை பார்த்துட்டு வந்தியா அப்படின்னு. அதுக்கு அதுக்கு அந்த ரேவதி சொல்றாங்க, ஆமாம்மா நான் கார்த்தியோட அம்மாவை தான் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, கார்த்தி இத்தனை நாளும் உங்க அம்மாவை பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை, என்னப்பா கார்த்தி அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, சொல்றதுக்கான சுச்சுவேஷன் வரல மேடம், அதனாலதான் நான் இத்தனை நாளும் சொல்லலை அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, சரி உங்க அம்மா இப்ப எங்க இருக்காங்க அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, எங்க அம்மா இப்ப வீட்டுலதான் இருக்காங்க, அவங்க நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா பொய் சொல்றான், இவன் ஒழுங்கா சம்பாதிக்கிறதுனால அவங்க அம்மா ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, இவன் பாட்டுக்கும் ஜாலியா இங்க இருக்கான், அவங்க அம்மா ரேஷன் கடையில சாப்பாடு வாங்கி சாப்பிட்றாங்க, பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு. இது கேட்டுட்டு சாமுண்டீஸ்வரி நேரா கார்த்தியை பார்த்துட்டு, இங்க பாரு, உங்க அம்மா அப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா நீ நேரா உங்க அம்மாவை இங்கே கூட்டிட்டு வரலாமே, என் உயிரே காப்பாத்திருக்கா, உங்க அம்மாவுக்கு கொஞ்சமா இடம் கொடுக்க மாட்டானா தங்குறதுக்கு அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, இல்ல அதெல்லாம் வேணாம், எங்க அம்மா அங்கேயே இருக்கட்டும், நானே இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த இடத்த விட்டு போயிருவேன் அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா கார்த்தியை பார்த்துட்டு, இல்ல கார்த்தி, நீ எந்த அளவுக்கு உதவி பண்ணிருக்க, அதனால நீ உங்க அம்மாவை இங்க கூட்டிட்டு வரலாம், நான் அவ்வளவுதான் சொல்லுவேன், இதுக்கப்புறம் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதை கேட்டுட்டு கார்த்தி ஷாக் ஆகுறாரு, சே நான் எப்படி அம்மாவை கூட்டிட்டு வருவேன், அம்மாவை கூட்டிட்டு வந்தா கண்டிப்பா நீங்க அம்மா யாருன்னு கண்டுபிடிச்சிருவீங்க, அதுக்கப்புறம் நான் எப்படி உங்ககிட்ட இருந்து தப்பிப்பேன் அப்படின்ட்டு கார்த்தி நினைக்கிறாரு. அப்ப அபிராமி நேரா கார்த்திக்கு கால் பண்ண. கார்த்தி போன் எடுத்துட்டு வெளியில சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்ல. அபிராமி கேக்குறாங்க, கார்த்தி என்னாச்சுப்பா அப்படின்னு.
அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அம்மா உங்களை கூட்டிகிட்டு வர சொல்லி சாமுண்டீஸ்வரி சொல்லிட்டாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட அபிராமி ரொம்ப சந்தோஷப்பட்டு, என்ன கார்த்தி என்ன கூட்டிகிட்டு வர சொல்லிட்டாளா உன் அத்தை, அவ்வளோ சுலபமாக சொல்ல மாட்டாளே அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, அம்மா பொறுமை, உங்களன்னா நான் டிரைவராக வேலை பார்க்குறேன்னு டிரைவரோட அம்மாவை தான் கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க. இந்த ரேவதி வந்ததோட அவங்க அம்மா கிட்ட பற்ற வச்சுட்டா. இப்போ என்ன நடக்க போகுது, உங்களை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க கட்டாயமாக, கூட்டிகிட்டு வரலைன்னா எனக்கு வேலை இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. அபிராமி சொல்கிறாங்க, எப்படிப்பா கார்த்தி, நான் வந்தேன்னா நீ மாட்டிப்பியப்பா அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, அதாம்மா அதுக்காக தான் சொன்னேன் நீங்கள் இங்கே வர வேணான்னு, பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு. அபிராமி சொல்கிறாங்க, கார்த்தி கவலைப்படாதப்பா, உன் அத்தைக்கு என்னை ஞாபகம் இருக்குமா என்னன்னு தெரில, பேசாப்புல நானும் வந்துடுறேன் அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, அம்மா இங்கே வீட்டை சுற்றி ஒரே ஆபத்தாக இருக்குது, அதனால நீங்கள் வர வேணாம், உங்கள் சேஃப்டி தான் முக்கியம் அப்படின்னு சொல்ல, அபிராமியும் சரிப்பா நீ சொல்கிறது சரிதான், எனக்கு என் மருமகள்கள் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், அது கிடைக்காது போல அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, சரிம்மா நீங்கள் இப்போதைக்கு வர வேணாம், நான் வீட்டில் உள்ள பிரச்சனையெல்லாம் சரி பண்ணுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் வந்தால் போதும் அப்படின்னு. இது கேட்டுட்டு அபிராமியும் சரிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கார்த்தி நேராக வந்துட்டு வீட்டுக்குள்ளே வர, அப்போ ரேவதி நேராக கார்த்திகிட்ட, இங்கே பாரு உங்கள் அம்மாவை கடைசி வரைக்கும் நீ வந்துட்டு இப்படியே வச்சுக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா, உங்கள் அம்மாவுக்கு நீ என்ன தான் ஹெல்ப் பண்ண போகிற, உன்னை உங்கள் அம்மா எவ்வளோ பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டாங்க, ஆனால் உனக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லைல்ல அப்படின்னு சொல்ல, அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, எங்கள் அம்மா நல்லா தான் இருக்காங்க, நீ தேவையில்லாமல் ஏன் லைஃப்பில் தலையிடாத அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாரு உங்கள் அம்மாவை நீ ஒழுங்காக பார்த்துக்கிட்டேன்னா நாங்களாம் எதுக்கு உங்ககிட்ட கேள்வி கேட்க போகிறோம் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சரிம்மா தாயே போதும் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. அப்போ ரேவதி நேராக சாமுண்டீஸ்வரி கிட்ட போயிட்டு, அம்மா நீங்கள் ஏதாவது சொல்லுவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் அந்த டிரைவர் வந்துட்டு அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வராமல் இப்படி பேசுகிறான், கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த டிரைவர் வந்துட்டு அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வருவான். அம்மா நீங்கள் சொல்கிறது கேளுங்க, நீங்கள் வந்துட்டு நேராக அந்த டிரைவர்கிட்ட பேசுங்க, கண்டிப்பாக அந்த டிரைவர் அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வரதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ இதை கேட்டதோட அபிராமியும் சரி நான் சொல்லி பார்க்குறேன் அப்படின்னு அந்த சாமுண்டீஸ்வரியும் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி நேராக டிரைவர் இங்கே வா அப்படின்னு சொல்ல, கார்த்தி இங்கேருந்து போகிறாரு, சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி நேராக கார்த்திகிட்ட, இங்கே பாரு உனக்கு 2 நாள் தான் டைம் கொடுத்துருக்கேன், அதுக்குள்ளேயும் உங்கள் அம்மாவை இங்கே கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்ல, கார்த்தியும் சரிங்க மேடம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட இந்த ப்ரோமோவை ரொம்ப சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நாள் வந்துட்டு கார்த்தி அபிராமியோட பையன் அந்த ராஜ மாணிக்கத்தோட பேரன் அப்படிங்கிறது சாமுண்டீஸ்வரிக்கு தெரிய வந்த பிறகு சாமுண்டீஸ்வரி என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். ஏற்கனவே சாமுண்டீஸ்வரிக்கு ஆம்பளைங்களை பார்த்தாலே பிடிக்காது, எந்த நேரத்தில் கார்த்தி இப்படி ஏமாற்றி வீட்டில் வந்து இருக்காரு, இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா சாமுண்டீஸ்வரி எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸ் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.